இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் என்பது உச்சம் தொட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானை இந்திய ராணுவம் பந்தாடி வருகிறது. இந்த நிலையில்தான் இரு நாடுகள் இடையேயான மோதல் என்பது இன்று உச்சம் தொட்டுள்ளது. நேற்று இரவு முதல் பாகிஸ்தான் நம் நாட்டின் 26 இடங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அது இந்திய ராணுவத்தால் வானிலேயே முறியடிக்கப்பட்டது. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள விமானப்படை தளங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் உள்ள நுர்கான், ஷார்காட்டில் உள்ள ரஃபிகி விமானத்தளம் மற்றும் ஷாக்வால் பகுதியில் உள்ள முரித் விமானத்தளங்கள் அழிக்கப்பட்டன. அதேபோல் காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ட்ரோன் ஏவுதளமும் அழிக்கப்பட்டது. இதற்கிடையேதான் இந்தியாவை நோக்கி டெல்லியை குறிவைத்து ஃபத்தா-2 ஏவுகணையை பாகிஸ்தான் ராணுவம் செலுத்தியது. அதனை ஹரியானா மாநிலம் சிர்சாவில் வானில் பறந்து சென்றபோது இந்திய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து வானிலேயே தாக்கி அழித்தது. பாகிஸ்தானின் ஃபத்தா-2 இந்த ஏவுகணையை வைத்து தரையில் இருப்பதை மட்டுமே அழிக்க முடியும். உதாரணமாக, இந்த ஏவுகணையை தரையில் இருந்து ஏவப்படும் போது அது மறுபுறம் தரையில் உள்ள கட்டடம் உள்ளிட்டவற்றை மட்டுமே தாக்கும். அதாவது ஏவுகணையை இராணுவ முகாம், பயங்கரவாத முகாம், ரேடார் அமைப்புகளை தாக்கி அழிக்க இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்று அதிகாலையில் ட்ரோன் வெடிமருந்துகளுடன் அமிர்தரசின் காசாகாண்ட் பஞ்சாபின் குடியிருப்பு பகுதிகளுக்கு ஆபத்தை விளைவித்தது. இதனை இந்திய ராணுவ வான் பாதுகாப்பு துப்பாக்கிகளால் இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. மேலும் வானிலேயே அதையும் அழித்தது. பொதுமக்கள் பகுதிகள் மற்றும் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து இந்த ட்ரோன் இலக்கு வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் எல்லை பகுதியில் பாகிஸ்தானின் ட்ரோன் நொறுங்கி கிடப்பது தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு இந்தியா வலுவான பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளதால் பாகிஸ்தானில் பீதி ஏற்பட்டுள்ளது. பல பகுதிகளில் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் இஸ்லாமாபாத் தலைநகர் பகுதியில் உள்ள அனைத்து பெட்ரோல் மற்றும் டீசல் நிலையங்களையும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மூட அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்லாமாபாத் தலைநகர் நிர்வாகம் பெட்ரோல் மற்றும் டீசல் பம்புகளை மூட உத்தரவு பிறப்பித்தது. இருப்பினும் இதற்கான காரணம் என்னவென்றால், பாகிஸ்தானில் நிலைமையோ மோசமாக இருப்பதால் எரிபொருள் பற்றாக்குறை குறைவாக இருப்பதும் இறக்குமதியில் பிரச்சனைகள் இருப்பதே காரணம் என கூறப்படுகிறது. இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் குவிந்து வருவதால் இந்தியா எதிர்வினை ஆற்ற தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.